என்னங்க எப்படி வெட்டணும்? மீடியமாவா ஷார்ட்டாவா? நான் சைடில் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஐடியா போலே வெட்டிக்கோங்க. சரி. ம். என்னண்ணா நமக்கெல்லாம் நாத்தியம் மட்டும்தான் கூட்டமாக இருக்குமா இல்லை எல்லா டைமும் இதே மாதிரி தானா? நீங்கள் வேற எல்லா பக்கமும் ஏசி போட்டு சொல்லுன்னு திறந்துட்டாங்க. கூட்டம்லாம் அங்கே தான் போகிறாங்க. ஏதோ நம்ம கடைக்குன்னு சில கொஞ்சம் கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் நம்ம கடைக்கு கூட்டம்லாம் சீமானண்ண சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா. ஏதோ சொந்த கடைங்கிறனால சமாளித்து போயிட்டுருக்கேங்க. உட்காருண்ணா. இதே வாடகை கடையாக இருந்தால் கஷ்டம்தாங்க. ஏய் இங்கே பாரு, அண்ணனு ஷேவ் பண்ண அர்ஜென்ட்டா பஞ்சாயத்துக்கு போனோம், சீக்கிரம் பண்ணு. ஏய் அப்படியே பார்த்து நாம தான் இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வாத்தியாரே பஞ்சாயத்துக்கு போகணுன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். யோ நியூஸ் பேப்பர், இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து படி. நாங்கள் அதுக்குள்ளே எங்கள் வேலையை முடிச்சிடறோம். ஓகே தானே? ஓகே தான். நோ நீ வாண்ணா. அவங்களாம் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு முதல்ல முடிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஏய் இங்கே வாடா. அதான் சார் சொல்கிறார்ல உட்காருன்ட்டு. என்னையா பழசெல்லாம் மறந்துட்டியா? 10 வருஷம் முன்னாடி எங்கள் தாத்தாலாம் வர சொன்னால் வீட்டுக்கே பொட்டி கொண்டு வந்து சிறச்சி விட்டு போவேன். இப்போ ஒரு கடையை போட்டு 2 பேர் வெயிட் பண்ண உடனே அதுப்பாயிடுச்சோ? வெறும் ஷேவிங் மட்டும்தானேயா? காசு கீசு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுன்னா கேட்டு வாங்கிக்கோ. அதான் பஞ்சாயத்துக்கு நேரம் ஆகுதுல்ல. ஏய் அண்ணா பஞ்சாயத்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யாராக இருந்தாலும் இந்த கத்திரிக்கை எல்லாம் மயிர் ஒன்று தான்.